ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். புகழனைத்தும் ஏக இறைவனுக்கே. அவன்தான் நம்மை படைத்தான். நாம் அவனுடைய அடிமைகள். நமக்குள் சகோதரர்கள். இனம், மொழி, தேசம், நிறம் என்ற பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நம் குணத்தை சீரமைக்கும் பக்குவத்தை இறைவன் நமக்கு தந்தருள்வானாக. கண்ணாடியாய் இருங்கள் எனும் இச்சிறு நூல் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது. தனி மனிதன் சமூகத்தோடு உறவாடும் போது நடந்து கொள்ள வேண்டிய விதம் குறித்து இதில் பேசப்பட்டுள்ளது. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜவாமிஉல் கலீம் என்ற ஒரு அழகிய சிறப்பு உண்டு. வார்த்தைகளை ஒருங்கிணைத்து இரத்தினச் சுருக்கமாய் பேசுபவர் என்பது இதன் பொருள். இறை நம்பிக்கையாளனுக்கு கண்ணாடி என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிந்த ஹதீஸின் விரிவுரையாய் இதை தொகுத்துள்ளார் டாக்டர் எம் அப்துல் காதிர் உமரி அவர்கள். இந்த ஒரு ஹதீஸில் மனிதன் தன் பண்புகளை சீரமைக்கும் அனைத்து விஷயங்களும் அடங்கி உள்ளன. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அறிவுரைப்படி மனிதன் வாழ முற்பட்டால் பகைமை, குரோதம், வஞ்சகம், சுயநலம், பொறாமை, பொய் முதலிய தீய பண்புகள் அனைத்தும் நீங்கி உலகம் அமைதி பூங்காவாக மாறிவிடும். கேட்ட விஷயங்களை செயல் வடிவம் பெறச் செய்வதும் சீரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதுமே உண்மையில் எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். எங்களின் மறுமை வாழ்வு சிறக்க பிரார்த்திக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒலிக்கீற்றுக்கு ஒலி கொடுப்பவர் டாக்டர் சையா அவர்கள். இனி உங்கள் பயணம் நம் ஐபிஆர்சி 360யோடு தொடரட்டும். கண்ணாடியாயிருங்கள். கணவன் தன் மனைவிக்கு கண்ணாடி, மனைவி தன் கணவனுக்கு கண்ணாடி. பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு கண்ணாடி, பிள்ளைகள் தம் பெற்றோருக்கு கண்ணாடி. சகோதரன் தன் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கண்ணாடி, சகோதரி தன் சகோதரிக்கும் சகோதரனுக்கும் கண்ணாடி. தோழன் தன் தோழனுக்கும் தோழிக்கும் கண்ணாடி, தோழி தன் தோழிக்கும் தோழனுக்கும் கண்ணாடி. இறை நம்பிக்கையாளனுக்கு கண்ணாடி. நீங்கள் ஒருவருக்கொருவர் கண்ணாடி போல செயல்படும் போது பொறாமை, பகைமை, வஞ்சகம், விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இந்த உலகம் உங்களுக்கு அமைதி பூங்காவாக மாறிவிடும். நிம்மதியை தேடி வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. மன அழுத்தம், வருத்தம், வாழ்க்கையில் ஒரு விதமான வெறுப்பு உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் பிறருக்காக வாழ கற்றுக்கொள்வீர்கள், பிறரையும் உங்களுக்காக வாழ வைப்பீர்கள். உலக வாழ்க்கையில் நீங்கள் தனித்தவராக வாழவே முடியாது. மனித சமூகத்தோடு ஒன்றிணைந்துதான் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். எனவேதான் நீங்கள் பிறருக்காக வாழ வேண்டிய, பிறரும் உங்களுக்காக வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. உங்களின் வாழ்க்கை இறைவனின் ஒப்பிற்கு உட்பட்டதாய் இருக்க வேண்டும். இறைவனின் வெறுப்பிற்கு உந்தப்பட்டதாய் அமைந்துவிடக்கூடாது. நீங்கள் இறை வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு வாழும்போதுதான் உங்களால் மனித சமூகத்திற்கு கண்ணாடியாய் இருக்க முடியும். இல்லையென்றால் உடைந்து ஒளியிழந்த கண்ணாடி துகள்களாய் ஆகிவிடுவீர்கள். அது உங்களுக்கு எவ்வித பலனையும் அளிக்காது. உங்களால் சமூகத்திற்கும் பலனளிக்க முடியாது. இறை நம்பிக்கையாளன் மற்றோர் இறை நம்பிக்கையாளனுக்கு கண்ணாடி ஆவான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஊமைப்படி கண்ணாடிக்கு முன்பு நின்று உங்களையே நீங்கள் உற்று பாருங்கள். அது உங்களுக்கு பலவாறு அறிவுரை வழங்கும். உண்மையாளராயிருங்கள். நீங்கள் இப்போது கண்ணாடிக்கு முன்னால் நின்றிருக்கிறீர்கள். அது உங்களிடம் உரையாடுகிறது. உங்களிடம் மட்டும்தான் உரையாடுகிறது. உங்கள் தொடர்பான உண்மைகளை வைத்தே உரையாடுகிறது. உங்களிடம் அது பொய்யுரைக்கவில்லை. நீங்கள் உங்கள் முகத்தை காட்டுகிறீர்கள். அது உங்கள் முகம் என்றே சொல்கிறது. உங்கள் உடலின் வலப்பக்கத்தை நீங்கள் காட்டினால் அது இடப்பக்கத்தை உங்களிடம் காட்டாது. உங்கள் முகத்திலோ உடலிலோ அல்லது ஆடையிலோ உள்ள குறையை சுட்டுகிறது. நீங்கள் அழகிய அலங்காரத்துடன் இருப்பின் அதையும் சரியாக சுட்டுகிறது. அதேபோல் நீங்களும் உங்களின் சகோதரருக்கு கண்ணாடியாயிருங்கள்.
அவரிடம் நீங்கள் காணும் நிறை குறை குறித்த கலப்பற்ற உண்மையை சொல்லுங்கள். அவரிடம் நீங்கள் காணும் குறையை மனதில் புதைத்து வருத்தத்துடன் வாழாதீர்கள். அவரை காணும் போதெல்லாம் அந்த குறை உங்கள் ஞாபகத்திற்கு வரக்கூடாது. நேரடியாக உண்மையை எடுத்துரைத்து குறைக்கு முற்றுப்புள்ளி இடுங்கள். உங்களின் சகோதரரிடம் நிறை இருப்பின் பாராட்டுங்கள், ஆனால் வரம்பு மீறி புகழ்ந்து தள்ளாதீர்கள். ஒருவர் இன்னொரு மனிதரை அளவு கடந்து புகழ்ந்து கொண்டிருந்ததை செவியுற்ற போது அந்த மனிதரின் முதுகை அழுத்தி விட்டீர் என்றோ ஒடித்து விட்டீர் என்றோ கடிந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவித்தவர் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் சஹீஹ் அல் புகாரி 6060. ஒரு மனிதர் குறித்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் பேசப்பட்ட போது ஒருவர் அவர் குறித்து புகழ்ந்துரைத்தார். உடனே, உனக்கு கேடுதான், உன் தோழரின் கழுத்தை நீர் துண்டித்து விட்டீரே என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை கூறினார்கள். பிறகு, உங்களில் ஒருவர் தம் சகோதரரை புகழ்ந்தே ஆக வேண்டும் என்றிருந்தால் அவர் குறித்து நான் இன்னென்ன விதமாக எண்ணுகிறேன் என்று மட்டும் கூறட்டும். அதுவும் அவர் அவ்வாறு இருப்பதாக கருதினால் மட்டுமே கூறட்டும். அல்லாஹுவே அவரை குறித்து விசாரணை செய்பவனாயிருக்கிறான். அல்லாஹுவை முந்திக்கொண்டு யாரையும் தூய்மையானவர் என்று கூற வேண்டாம் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், தம் முன் புகழ்ந்தவரை பார்த்து உமக்கு அழிவுதான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என உள்ளது. அறிவித்தவர் அபூ பக்ரா. நூல் சஹீஹ் அல் புகாரி 6061. குறையை சம்பந்தப்பட்டவரிடமும் நிறையை பிறரிடமும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் சகோதரரும் உங்களுக்கு கண்ணாடி என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அவருடன் நடந்து கொள்ளும் முறைப்படிதான் அவர் உங்களுடன் நடந்து கொள்வார் என்பதை கவனத்தில் வையுங்கள். தான் தோன்றித்தனமாக பேசினால் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். உங்களின் சகோதரரிடம் உண்மையை மட்டுமே பேசுங்கள். பொய்யை அடியோடு அழித்து விடுங்கள். பொய் பெரும் பாவங்களின் ஆணிவேராகும். நீங்கள் ஒரு பொய்யுரைத்தால் அதை மறைப்பதற்கு பல பொய்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இறுதியில் நீங்கள் பெரும் பொய்யராகவே மாறிவிடுவீர்கள். உண்மையும் பொய்யும் கலந்து பேசும் பண்போ பொய்யுரைக்கும் பண்போ உங்களிடம் இருக்கக்கூடாது. நீங்கள் அறிந்து கொண்டே சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்காதீர்கள். சத்தியத்தை மறைக்கவும் செய்யாதீர்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 42. உண்மையில் நிலைத்திருங்கள், ஏனெனில் உண்மை நன்மையின் பக்கம் கொண்டு செல்கிறது, நன்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கிறது. மனிதன் எப்போதும் உண்மையை பேசிக்கொண்டு உண்மையை தேடிக்கொண்டே இருந்தால் அவனை உண்மையாளர்களில் ஒருவனாகவே இறைவன் எழுதுகிறான். பொய் பேசுவது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனெனில் பொய் தீய வழியில் கொண்டு செல்கிறது, மேலும் தீய வழி நரகத்திற்கு கொண்டு செல்கிறது. மனிதன் எப்போதும் பொய்யே பேசிக்கொண்டு பொய்யின் தேட்டத்திலேயே இருந்தால் அவனை பொய்யர்களில் ஒருவனாகவே இறைவன் எழுதுகிறான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவித்தவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹுல் புகாரி 6094. எச்சரிக்கையாயிருங்கள். பிறர் சிரிப்பதற்காக கூட பொய்யுரைக்காதீர்கள். மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்பவனுக்கு கேடுதான், அவனுக்கு கேடுதான், அவனுக்கு கேடுதான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவித்தவர் பஹ்ஜ் இப்னு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபுதாவூத். எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பொய்யுரைத்தால் நயவஞ்சகராகி விடுவீர்கள். நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3. அவன் பேசினால் பொய்யே பேசுவான். அவன் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். அவனிடம் ஒரு பொருள் அல்லது பணி தொடர்பான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் அல் புகாரி 33 மற்றும் 34. நீங்கள் பேசும் உண்மை அவரை நல்ல பண்பாளராக மாற்றியமைக்க வேண்டும். அவர் பேசும் உண்மை உங்களை உயர்ந்த பண்பாளராய் ஆக்க வேண்டும். நேர்மையாளராய் இருங்கள். அஞ்சுதல், அஞ்சாமை, இது உங்களின் முதல் பண்பாக இருக்க வேண்டும். உண்மையை எடுத்துரைப்பதில் உங்களின் அஞ்சுதல் இறைவனுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். உங்களின் அஞ்சாமை இறைவனை தவிர வேறு யாருக்காகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இறை நம்பிக்கையாளர் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்போதும் நேர்மையாளராயிருங்கள்.
உள்ளங்கவர்ந்தவரின் குறைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் திரையிடாதீர்கள். அவரின் குறைகளுக்கும் பிறருக்கும் இடையில் திரையிடுங்கள். கண்ணாடிக்கு முன்பாக யார் நின்றாலும் நிற்பவரிடம் காணப்படுகிற குறைகளை அவரிடமே அது சுட்டுகிறது. இவர் வேண்டியவர், வேண்டாதவர் என அது யாரையும் பாகுபடுத்துவதில்லை. நீங்கள் மனிதர்களுக்கு கண்ணாடியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் யாரையும் பாகுபடுத்தாதீர்கள். குற்றவாளிகளின் அதிகாரத்திற்கு பணியாதீர்கள். வெறுப்புக்கு இடம் தராதீர்கள். சத்தியத்தில் நிலைத்திருங்கள். இறுதியில் சத்தியமே வெல்லும் என்பதை மறக்காதீர்கள். அக்கிரமம் புரிபவன் அரசனாய் இருந்தாலும் அவனிடம் அது அக்கிரமம் என்பதை எடுத்துரையுங்கள். அவன் திருந்துவதற்கான வழியை காட்டுங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்ராவின் மீது கல்லெறிந்து கொண்டிருந்த போது ஒருவர் வந்து, இறை தூதர் அவர்களே, கண்ணியமும் மகத்துவமும் மிக்க இறைவனிடம் சிறந்த ஜிஹாத் எது என கேட்டார். 2ஆம் ஜம்ராவை அடையும் வரை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாயிருந்தார்கள். அவர் மறுபடியும் அதே கேள்வியை கேட்டார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆம் ஜம்ராவை அடையும் வரை மௌனமாயிருந்தார்கள். 3ஆம் ஜம்ராவை அடைந்ததும் அவர் அதே கேள்வியை மறுபடியும் கேட்டார். அதிகாரம் படைத்த அரசனிடம் நீ சத்தியத்தை எடுத்துரைப்பது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். அறிவித்தவர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அஹ்மத். நேருக்கு நேர். நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறீர்கள். அது நேரடியாகவே குறையை சொல்கிறது. ஒருவரிடம் குறையை கண்டால் அதை நேரடியாக சொல்லுங்கள். சுற்றி வளைத்து பேசாதீர்கள். நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடுங்கள். கால தாமதத்தை தவிருங்கள். எந்நேரத்திலும் எச்சூழலிலும் மனிதனுக்கு மரணம் வரலாம். எனவே நாளை பார்க்கலாம் என்றால் 4 மாதங்களோ 4 ஆண்டுகளோ ஆகிவிடலாம். நமக்கென்ன வந்தது என்ற அலட்சியத்தில் இருக்காதீர்கள். அலட்சியம் ஆபத்தை உண்டாக்கிவிடும். ஆம், குறையை அறிந்தும் சொல்லாத குற்றத்தில் நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள். திருக்குர்ஆனில் இறை தூதர்கள் தங்களுக்கிடையே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதும் நபித்தோழர்கள் தங்களுக்கிடையே பேசிக்கொண்டதும் நேருக்கு நேராகத்தான் அமைந்திருந்தது. தெளிவாக பேசுங்கள். தனக்கு முன்னால் நிற்பவரின் குறை நிறையை கண்ணாடி தெளிவாக எடுத்துரைக்கிறது. அறையும் குறையுமாக அது எடுத்துரைப்பதில்லை. நீங்கள் பிறருக்கு கண்ணாடியாய் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சொல்வதை தெளிவாக சொல்லுங்கள். பாதியை மறைத்து மீதியை சொல்லும் பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள். இறை நம்பிக்கையாளர்களே, இறைவனை அஞ்சுங்கள். சொல்வதை தெளிவாக சொல்லுங்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 70. 4 வார்த்தைகளில் பேச வேண்டியதை 40 வார்த்தைகளில் பேசாதீர்கள். ஒரு விஷயத்தை சொல்வதற்கு பல விஷயங்களை இழுத்து காலத்தை வீணடிக்காதீர்கள். சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக நீங்கள் எடுத்துரைத்தால்தான் அது சேர வேண்டிய நபரிடம் சரியாக போய் சேரும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவும் ரத்தின சுருக்கமாகவும் பேசும் பண்புடையவராய் இருந்தார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளை எண்ணிவிடும் அளவிற்கு வார்த்தை பிரயோகம் அளவுடன் இருந்தது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை பேசிய போது எண்ணக்கூடிய ஒருவர் எண்ணியிருந்தால் ஒன்று விடாமல் எண்ணியிருக்கலாம். அந்த அளவிற்கு நிறுத்தி நிதானமாக தெளிவாய் அவர்கள் பேசி வந்தார்கள். அறிவித்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஹீஹுல் புகாரி 3567. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சமர்ப்பித்து விட்டேனா என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் இறுதி ஹஜ்ஜின் போது ஆற்றிய பேருரையில் கடைசியில் மும்முறை கேட்டார்கள். அறிவித்தவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் சஹீஹுல் புகாரி. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கூறினால் மும்முறை சலாம் கூறுவார்கள். ஏதாவது ஒரு வார்த்தையை பேசினால் அதனை மும்முறை திரும்ப திரும்ப கூறுவார்கள். அறிவித்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஹீஹுல் புகாரி 94. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினால் அது அவர்களிடமிருந்து நன்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக மும்முறை அதை திரும்ப திரும்ப கூறுவார்கள். ஏதாவது ஒரு சமூகத்தாரிடம் சென்றால் மும்முறை சலாம் கூறுவார்கள். அறிவித்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஹீஹுல் புகாரி 95.